ஹாய் படிஸ். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்தலத்திற்கு ஃபேமஸான கொடைக்கானலுக்கு அருகாமையில் அமைந்துள்ள நாயுடுபுரத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பழைய வீட்டுக்கு சுத்தம் செய்வதற்காக வந்த ஒரு 4 வாலிபர்களுக்கு துஷ்டாவியால் நடந்த ஒரு அதிபயங்கர அமானுஷ்ய நிகழ்வு தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணாங்க. ஒருவேளை அது கஷ்டமாக இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேங்க. அதில் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்தலத்திற்கு ஃபேமஸான கொடைக்கானலுக்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது கோகுல் அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க, இவருக்கும் இவருடைய 3 நண்பர்களுக்கும் நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை ஷேர் பண்ணிய கோகுலுக்கு ஒரு 26 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொன்னா அப்பா அம்மா இந்த கோகுல், இவருக்கு ஒரு அக்கா இருந்திருக்காங்க. இவங்களுடைய அக்காவுக்கு திருமணமாகி வெளியூர்ல தாங்க கட்டி கொடுத்துருந்துருக்காங்க. இந்த கோகுலுடைய சொந்த ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த பரமக்குடி தாங்க. இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டட வேலைக்கு போவது, லோடு அடிப்பது, அந்த மாதிரி எந்த வேலை சொன்னாலும் அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நபர் தாங்க. இவர் மட்டும் கிடையாதுங்க, இவர் கூடயே ஒரு 3 நண்பர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 3 நண்பர்களுடைய பேர் சந்துரு, பாலா, தினேஷ். இந்த 4 பேரும் சேர்ந்து தாங்க எந்த வேலைக்கு போனாலுமே ஒரே மாதிரியே சேர்ந்து போவாங்க. அப்படி இருக்கையில தான் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல ஒரு நபர் இவருக்கு தெரிந்த நபர் இருந்திருக்கிறாரு. அவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வேலை, கட்டிட வேலையோ அல்லது லோடு எடுத்து கொடுக்கக்கூடிய வேலை இருக்குதோ அதை அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்றது தாங்க. அதாவது ஒரு கான்ட்ராக்டர்னே சொல்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த 4 நண்பர்களையும் பார்த்துட்டு நேரடியாக ஒரு விஷயத்த சொல்றாங்க, ஒரு வேலை இருக்குன்னு சொல்றாரு. அந்த வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருக்கக்கூடிய நாயுடுபுரம் கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துல இருந்து ஒரு அவுட்டர் பகுதியில் ஒரு பழைய வீடு இருக்குது. அந்த பழைய வீடு ரொம்ப நாளாகவே அந்த வீட்டோட உரிமையாளர் அங்கே வர்றதே கிடையாது. அதனால அந்த வீட்டை சுத்தம் பண்ணி கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் அந்த வேலையை அங்கேயே இருந்து பார்க்குற மாதிரி வரும்பா. அதனால அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நான் அமௌண்ட்டும் பேசி வச்சுட்டேன். நீங்க 4 பேர் போறீங்க அப்படின்னா ஒரு வார காலகட்டம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் ஒரு 25,000 ரூபாய் வரும். மொத்தம் 28,000 ரூபாய் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு இந்த வேலையை பிடிச்சு கொடுக்கறதுனால எனக்கு ஒரு 3 ரூபா கமிஷன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே அந்த 4 நண்பர்களும் நாங்கள் இந்த வேலைக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சம்மதிக்கிறாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்கள்லேயே இவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட சொல்லிட்டு இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட அட்வான்ஸ் பணம் ஒரு 5,000 ரூபாயும் வாங்கிக்கிட்டு அந்த வேலைக்கே போகிறாங்க. அதே மாதிரி அந்த கொடைக்கானலுக்கு போன பிறகு அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துட்டு அந்த கான்ட்ராக்டருக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணும் பொழுது இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டர் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு நபருடைய நம்பரை இவங்களுக்கு சொல்கிறாருங்க. அந்த நம்பர் யாருடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா அந்த பழைய வீட்டுக்கு போகிறாங்களே சுத்தம் பண்ணுறதுக்கு அந்த வீட்டோட உரிமையாளர் தாங்க. உடனே அந்த வீட்டோட உரிமையாளர் எங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஒரு நபரை அனுப்பிச்சு விட்றாருங்க ஒரு ஜீப் மூலியமாக. அப்படி அந்த ஜீப் இவங்க நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த ஜீப்லேயே இந்த 4 பேருமே ஏறி அந்த பழைய வீட்டுக்கே கிளம்பி போகிறாங்க. அப்படி அந்த பழைய வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இந்த 4 நண்பர்களும் அந்த வீடை பார்த்து வியந்தாங்கன்னு தாங்க சொல்லணும். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 சென்ட்ல கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வீடு தாங்க. அந்த வீட்டை சுற்றி நிறைய கார்டன் இருக்க மாதிரி தாங்க இருந்திருக்குது. அதாவது செடிகள், ஃப்ளவர்கள் நிறைய இருந்திருக்குது. அதே மாதிரியே அந்த வீடு கீழே தாங்க ரொம்ப பால் அடிச்ச மாதிரி இருக்குது. மேலே இருக்கக்கூடிய வீடு ஏற்கனவே வெள்ளை அடிச்ச மாதிரி தான் இருந்திருக்குது. அந்த வீட்டோட உரிமையாளர்கிட்ட கேட்கும் பொழுது இந்த வீட்டுக்கு மேலேயே ஒருத்தவங்க குடியிருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி குடியிருக்கிறாங்க. உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டங்களாகவே இந்த வீட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வீடை தான் நீங்கள் சுத்தம் பண்ணணும். சுற்றி இருக்கக்கூடிய இந்த செடிகள், கொடிகள் எல்லாத்தையுமே விட்டுருங்க. அது பாட்டுக்கு எப்பயும் போல இருந்துட்டு போட்டோம். வீட்டை சுற்றி நிறையா பால் அடைச்சு பழுது பணமாக இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தம் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் அமௌண்ட்டை உங்களுடைய கான்ட்ராக்டர்கிட்டே பேசி வச்சுட்டேன். உங்களுடைய கான்ட்ராக்டர் இருக்கார் இல்லையா, அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் தான். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரியே ஒரு வார காலகட்டங்கள் நான் வெளியூருக்கு ஒரு வேலை விஷயமா அவசரமாக போகிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலுமே ஃபோன் பண்ணி சொல்லாதீங்க, நான் அட்டன் பண்ண மாட்டேன். நீங்கள் எது பேசுகிறா இருந்தாலுமே உங்களுக்கு கான்ட்ராக்டராக பிடிச்சி கொடுத்தாருலையே அந்த வேலையை அவருக்கே தருவீங்க, அவர் என்கிட்ட பேசிக்குவார் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டோட உரிமையாளர் சொல்கிறாரு.
அதே மாதிரியே இவங்க அதுக்கேற்ற மாதிரியே அந்த நூலாமடி அடிக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் அப்புறம் சுத்தம் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களுமே அந்த வீட்டுக்கு வெளியவே கொண்டு வந்து வச்சிருக்காருங்க இந்த வீட்டோட உரிமையாளர். இப்படி எல்லா பொருட்களையுமே கொடுத்துட்டு நான் இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்த வார்னிங் மாதிரி தாங்க கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்காரணத்தை கொண்டும் கீழ் வீட்டில் தான் நீங்கள் இருக்கணும், மேலே மொட்டை மாடிக்கு போகிறதோ அல்ல மேல் வீட்டில் குடியிருக்கக்கூடிய நபர்களை வந்து தொந்தரவு பண்ணுறதோ அந்த மாதிரி செயலில் ஈடுபடாதீங்க. ஏன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து வீடை வந்து ஒத்திக்கி பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப நாள் மனக்கசப்பு இருக்குது. அவங்கள வந்து காலி பண்ணலான்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன், ஆனால் அவங்க வந்து காலி பண்ணுற மாதிரி தெரியல. அதனால நாங்கள் 2 குடும்பமும் பேசிக்கவே மாட்டோம். நீங்கள் அவங்கள வந்து தொந்தரவே பண்ணாதீங்க. உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து முடிச்சுட்டு ஒரு வார காலகட்டத்திலேயே அந்த எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு உண்டான அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாரு. அதே மாதிரியே அந்த ஒரு வார காலகட்டம் முடிஞ்சுட்டு அன்றைய இரவே கான்ட்ராக்டுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் காலையிலேயே தோராயமாக ஒரு 12 மணிக்கெல்லாம் நான் இந்த வீட்டுக்கே வந்துடுவேன். அதன் பிறகு உங்களை சம்பளம் கொடுத்துட்டு உங்களை வந்து அனுப்பிச்சு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்லிட்டு அந்த வீட்டோட உரிமையாளர் அவர் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கிளம்பி போகிறாருங்க. இப்படி அந்த வீட்டோட உரிமையாளர் கண்டிஷனாக சொன்னதுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய 4 நண்பர்களும் ஒரு மாடி தாங்க திகச்சு போய் பார்க்குறாங்க. எதுக்காக இப்படி சண்டை போட்டுட்டு அந்த வீட்டுக்காரங்களை வந்து குடி வச்சிருக்கிறாங்க? காலி பண்ண வேண்டியதானே? அந்த அளவுக்கு அவங்க வந்து கஷ்டத்தை கொடுக்குறாங்க. சரி, எதுவாக இருந்தால் என்ன, நம்ம வாட்டுக்கு நம்மளுடைய வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு மாதிரி தாங்க இவங்களுடைய வேலையில் தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த 4 நண்பர்களுமே இரவு நேரத்தில் தினமும் குடிக்க மாட்டாங்கங்க. இந்த மாதிரி வெளியூருக்கு ஒரு குளிர் பிரதேசம் அப்படின்னு போனாங்க அப்படின்னா குடிக்கிறது வந்து வழக்கத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து நம்ம 4 பேர் தானே இருக்கிறோம். நம்மளுக்கு வந்து கண்டிஷனாக அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சொல்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. அதனால நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் கஷ்டப்பட்டு நம்மளால் முடிஞ்ச வேலையை வந்து முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு இரவு நேரத்தில் நம்ம குடிக்கிறது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஆத்திரம் அவசரம் அப்படின்னா அந்த வீட்டோட உரிமையாளர் ஏற்கனவே ஒரு நபர் வந்து ஜீப் மூலியமாக கூட்டிட்டு வந்தார் இல்லையா, அந்த நபருடைய நம்பரை கொடுத்துருக்காரு. உடனே அந்த நம்பருக்கே கால் பண்ணி எங்களுக்கு வந்து சரக்கு அடிக்கணும், அதனால சரக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஜீப் ஓட்டக்கூடிய அந்த டிரைவர் இவங்களுடைய வீட்டுக்கே திரும்ப வந்திருக்கிறாரு. வந்ததுக்கு பிறகு கூகுளுடைய இன்னொரு நண்பர் சந்து வந்து என்ன பண்ணுறாருன்னா, நான் கூட போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன்டா அப்படின்ற மாதிரி தாங்க அவர் கூடயே போயிட்டு சிட்டி பகுதியில் சரக்கு வாங்கிட்டு மறுபடியும் இவங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு அந்த சரக்கு சைடு சாப்பாடு எல்லாமே சாப்பிட்டுட்டு இந்த 4 நண்பர்களும் அதே வீட்டிலேயே படுத்து தூங்க ஆயத்தமாகறாங்க. அப்படி இந்த 4 நண்பர்களும் படுத்து கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் இந்த 4 பேருக்குமே யாரோ 2 பேர் வந்து பெண்மணிகள் பேசுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்டுகிட்டே இருந்திருக்குது. யார் இப்படி பேசி கத்திட்டு இருக்கிறா இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 4 பேருமே யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க. அது ஒன்றும் இல்லடா, மாடியில் வந்து ஆட்கள் குடியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த வீட்டு உரிமையாளர் சொன்னார் இல்லையா, அவங்க பேசக்கூடிய சத்தம் தான் இந்த மாதிரி கேட்குது. நம்ம அதெல்லாம் கண்டுக்க வேணாம், நம்ம வந்து தூங்குவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு அவர் வந்து தூங்க ஆரம்பிச்சுக்கிறாரு. அதே மாதிரி அன்றைய இரவும் அப்படியே கடந்து போயிருக்குது. மறுநாள் காலையில் விழிஞ்சதுக்கு பிறகு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய அந்த பராமரிப்பு வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டுட்டே இருந்திருக்காங்க. அன்றைய இரவு தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்குங்க. 2ஆம் நாள் இரவு 7 மணி. அந்த சமயத்தில் இந்த வேலையில் தொடர்ந்து ஈடுபட்டுகிட்டே இருக்கும் பொழுது இந்த வீட்டுக்கு பின்னாடியே பாத்ரூம் இருந்திருக்குதுங்க. அந்த பாத்ரூம் வெளியே ரொம்ப வந்து பழுதடைஞ்சிருக்குது, தூசியும் துப்பட்டையுமா இருக்குது, அதை வந்து துடைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த சந்துருவும் அவர் கூட பாலான்றவரும் வெளியே போயிருக்கிறாங்க. அப்படி இந்த வீட்டுக்கு பின்புறமாகவே போயிட்டு அந்த சுத்தம் பண்ணக்கூடிய வேலையில் தொடர்ந்து ஈடுபடும் பொழுது இந்த சந்துரு இருக்கார் இல்லையா, அவருடைய தோள்பட்டை மேலே ஏதோ ஒன்று ஈரமாக கசிஞ்சு விழுகிற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது. டக்கு நிமிந்து பார்க்குறாருங்க, அந்த இடத்துல யாரையுமே காணோம். சரி, ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மறுபடியும் வேலையில் ஈடுபட்டுகிட்டே இருந்திருக்கிறாரு. அவர் பக்கத்தில் நிற்கக்கூடிய அந்த பாலாவுக்கும் அதே மாதிரியே அவருடைய நெத்தி மேலேயே ஈரமாக வந்து ஏதோ ஒன்று கசிகிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. டக்கு நிமிந்து பார்க்குறாருங்க, இவருக்கு சின்ன அதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த பின்புறமாக இருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து இவங்க வேலை பார்க்கக்கூடிய அந்த வீட்டுக்கு மேல் மாடியில் ஒரு குடும்பத்தினர் குடியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாடியில் பால்கனி மாடி பின்னாடி ஒரு செட்டப் இருந்திருக்குது. அந்த பால்கனியில் இருந்தபடி ஒரு பெண்மணி தாங்க நின்றுகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 15-16 வயசில் இருக்கக்கூடிய ஒரு இளம் வயசு பெண்மணி. அந்த பெண்மணி அந்த பால்கனியில் நின்றுக்கிட்டு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாலாமலையும் சந்திரமலையும் எச்சில துப்பிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே இவர் மிரண்டு போயிட்டாரு. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், மேலே எச்சி துப்புறேன், ஃபஸ்ட்டு ஒரு தடவை துப்புனேன் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன், மறுபடியும் துப்புறியே, என்னம்மா உனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாலா சத்தம் போட்டுக்கிறாரு. இதை கேட்ட உடனே பக்கத்தில் நிற்கக்கூடிய சந்துருமே டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஏன் மேலே ஏதோ ஒன்று ஈரமாக விழுந்த மாதிரி இருந்துச்சுடா, நான் எதுவுமே பெருசாக கண்டுக்கலை, இப்போ நீ சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது மேலே யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இந்த 2 பேருமே எட்டி பார்க்குறாங்க. அப்படி எட்டி பார்க்கும் பொழுது அந்த பால்கனியில் அதே பெண்மணி அப்படி நின்றபடி இவங்க மேலே மறுபடியும் எச்சல் துப்புற மாதிரி தாங்க நின்றுகிட்டு இருக்காங்க. இவ்வளோ சொல்லி கேட்க மாட்டியா, உன்னை நான் என்ன பண்ணுறேன்ற பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சந்துரு கீழே கிடக்கக்கூடிய ஒரு செங்கல் எடுத்து மேலே அப்படியே தூக்கி தூர வீசுகிற மாதிரி தாங்க கை செய்ய காமிச்சிருக்கிறாரு. அடுத்த நிமிஷமே அந்த பெண்மணி அப்படியே முருன்னு முறைச்சிக்கிட்டு அவங்களுடைய வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிருக்காங்க.
யார் இந்த பாப்பா, எதுக்கு இந்த மாதிரி மேலே எச்சு துப்பிட்டு இருக்குது, ஒருவேளை மனம் நலம் குன்றி போன பெண்மணியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க இந்த இருவரும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரியே பின்புறம் பார்க்கக்கூடிய வேலையெல்லாமே முடிச்சுட்டு மறுபடியும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஹாலுக்குள்ள நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சதுக்கு பிறகு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அன்றைய இரவும் அதே மாதிரியே சரக்கு வாங்கி சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இந்த இருவரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் பொழுதே மீதம் இருக்கக்கூடிய 2 நண்பர்களும் படுத்திருக்காங்க இல்லையா, அந்த நேரத்தில் இந்த சந்துருக்கு அவங்களுடைய காதலியோடைய நம்பர்ல இருந்து கால் வருதுங்க. அதாவது இவருடைய கிராமத்தில் ஒரு பெண்மணியை வந்து காதலிக்கிறாருங்க. அவங்களுடைய காதலியோடைய நம்பர்லேருந்து தான் கால் வருது. கால் வந்த உடனே அந்த காலை எடுத்துக்கிட்டு நான் வெளியே போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான் போறாரு. இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கோகுல் சத்தம் தாங்க போடுறாரு, வீட்டை விட்டு எதுக்குடா வெளியே போற, இவ்வளோ இடம் பிரம்மாண்டமா இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு எங்க போற அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லடா நான் மாடி படிக்கட்டு வழியா உட்காந்து பேசிட்டு வந்துடுறேன், இங்க இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், உங்க முன்னாடி எதுவுமே பேச முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சிரிச்சுட்டு வெளியே போறாருங்க. இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். அந்த வீட்டோட உரிமையாளர் ஏற்கனவே வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. இவன் மாடி படிக்கட்டு வழியாக போய் உட்காந்து பேசிட்டு இருந்தானா மேல இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தினருக்கு இடையூறா இருக்காதா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. அதே சமயத்துல அந்த சந்துரு அப்படின்ற ஒரு மாடி படிக்கட்டுல வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு போன் பேச ஆரம்பிச்சுக்கிறாருங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பாருங்க. அவர் எவ்வளவு நேரம் பேசினாருன்றது அவருக்கே கணக்கே தெரியல. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது இவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்தை தாண்டி அந்த படிக்கட்டு வழியாகவே இவர் கிராஸ் பண்ணி யாரோ ஒருத்தவங்க ஏறி போற மாதிரி தாங்க தெரிஞ்சிருக்குது அங்க இருக்கக்கூடிய முட்டை மாடிக்கு. அதை வந்து இவர் பெருசாவே கண்டுக்கலங்க. ஏன்னா இவர் வந்து போன் பேசுற முகத்துல இருந்திருக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தாங்க அந்த பெண்மணி பேசுனதுக்கு பிறகு அந்த போன் காலை கட் பண்ணிருக்கிறாருங்க. கட் பண்ணதுக்கு பிறகு தாங்க இவரே சுதாரிச்சிருக்கிறாரு. நம்ம உட்கார்ந்து இருக்கும் பொழுது நம்மளை தாண்டி யாரோ போனமா இருக்குதே, ஒருவேளை இந்த வீட்டுக்காரங்களா இருப்பாங்களோ, முட்டை மாடிக்கு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இவர் இருக்கக்கூடிய அந்த வீடு கீழ் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு லெஃப்ட் சைட்ல தாங்க அந்த மாடி படிக்கட்டுகளே இருக்குது. அந்த மாடி படிக்கட்டுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போனாதாங்க செகண்ட் ஃப்ளோரே இருக்குது. அதையும் தாண்டி தாங்க அந்த மாடி படிக்கட்டுகள்ல இவர் வந்து உட்காந்துருக்கிறாரு. அதுக்கு மேல மொட்டை மாடி தானே இருக்குது, நம்மளை தாண்டி தான் அந்த குடும்பத்தினர் வந்து போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு இவர் எப்பயும் போல மறுபடியும் கீழே இறங்கி வந்துருக்கிறாரு. கீழே இறங்கி வந்ததுக்கு பிறகு இந்த நேரத்தில் மாடிக்கு போறாங்களே அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த மாடி படிக்கட்டு வழியாகவே ஏறி மேலே இருக்கக்கூடிய அந்த மொட்டை மாடி பார்க்குறாரு. அப்படி மாடியில் போய் பார்க்கும்பொழுது ஒரு பெண் குழந்தையும் ஒரு பெண்மணியும் 2 பேர் ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்திருக்காங்க. சரி நம்ம நினச்ச மாதிரியே அவங்களா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்திருக்கிறாரு. அப்படி கீழே இறங்கி வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய நண்பர்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. மேலே இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மொட்டை மாடியில் விளையாண்டுட்டு இருக்காங்கடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்டா இந்த நேரத்தில் தொந்தரவு பண்ணிட்டு இருக்க, முதல்ல படுத்து தூங்குடா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி சத்தம் போட்டுக்கிறாங்க. 2வது நாள் இரவும் இதே மாதிரி கடந்து போயிடுச்சு. 3ஆம் நாள் எப்பயும் போல வேலையை முடிச்சுட்டு அன்றைய இரவு இவங்க வந்து சரக்கு வாங்கி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணலைங்க. அதனால எப்பயும் போல இவங்களுடைய வேலையில தொடர்ந்து ஈடுபட்டு அதன் பிறகு எப்பயும் போல சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே முதல் நாள் பேசின மாதிரியே இந்த சந்துருன்றவருக்கு அவங்களுடைய காதலியோடைய நம்பர்லேருந்து கால் வந்திருக்குது. மறுபடியும் இப்போ ஃபோன் பண்ணிட்டாளா, போய் பேசிட்டு வந்து தோலை அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய நண்பர்கள் சொல்லி சத்தம் போட்டுருக்காங்க. அதே மாதிரியே மறுபடியும் இவருடைய ஃபோன் எடுத்துக்கிட்டு அந்த மாடி படிக்கட்டுகள் வழியாகவே ஏறி நின்றுக்கிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி ஏறிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஏற்கனவே நடந்துச்சு இல்லையா, யாரோ ஒருத்தவங்க இவரை கிராஸ் பண்ணி போன மாதிரி, அதே மாதிரி தாங்க இவரை கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. டக்குன்னு தன்னுடைய காதலி கிட்ட பேசிட்டு இருக்கும்பொழுதே இந்த ஃபோனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்பொழுது யாரும் நம்மளை கிராஸ் பண்ணி போன மாதிரியே தெரிஞ்சு, ஆனால் யாரையுமே காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. உடனே அந்த படிக்கட்டு வழியாகவே மேலே ஏறி மொட்டை மாடியில் யாரும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த முட்டை மாடியில் யாரையுமே காணாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த கொடைக்கானல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், குளிர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். அந்த சமயத்தில் இவர் வந்து காதலிக்கிட்ட பேசக்கூடிய அந்த காரணத்தினால தாங்க அந்த மாடி படிக்கட்டுகள் வழியாக உட்காந்து பேசிட்டு இருந்திருக்கிறாரு. இப்பொழுது நம்மளை கிராஸ் பண்ணி போன மாதிரி தெரிஞ்சு யாரையுமே காணாமே அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி டக்குன்னு கீழே இறங்க ட்ரை பண்ணிக்கிறாரு. அப்படி நிற்கும் பொழுது இவருக்கு வாழ்க்கையில மறக்கவே முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் நிற்கக்கூடிய அந்த படிக்கட்டுகள்ல இருந்து கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இல்லையா, அந்த இடத்துக்கிட்ட யாரோ ஒருத்தர் கருன்னு கரிய உருவம் நிற்கிற மாதிரி தாங்க தெரிஞ்சுக்குது. இந்த கரிய உருவத்தை பார்த்த உடனே யார் இவங்க, எதுக்கு இப்படி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துருக்கிறாரு. ஒருவேளை தன்னுடைய நண்பர்களாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய நண்பர் கோகுல், அப்புறம் அந்த பாலா, தினேஷ், இந்த 3 பேருடைய பேரை சொல்லி யாரா நீங்க ஏறி வாங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. ஆனா இவர் எந்த ஒரு வார்த்தை சொல்லியுமே எதிர்பதில் எதுவுமே வரவே இல்லை. சந்தேகப்பட்டுக்கிட்டு மாடி படிக்கட்டிலே டக்குன்னு கீழே இறங்க ட்ரை பண்ணிக்கிறாருங்க. அப்படி இறங்கிட்டே இருக்கும் பொழுது பின்புறமா இவருடைய முதுகு புறத்துலேருந்து யாரோ ஓங்கி அடிச்சு அப்படியே தள்ளி விடுற மாதிரி தானே தெரிஞ்சுக்குது. அடித்த உடனே அந்த மாடி படிக்கட்டுலேயே அப்படியே சுருண்டு போய் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து விழுந்துருக்கிறாரு. விழுந்த உடனே டக்கு நிமிந்து பார்க்குறாருங்க. அந்த கீழே தானே ஒரு உருவம் விட்டுச்சு. அந்த உருவம் இவருடைய பக்கத்திலே தாங்க நின்றுட்டு இருக்குது. அந்த உருவத்தோட கால் அடியில் தான் இவர் கடந்திருக்கிறாரு.
அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்கூடைய நடுங்கி போயிருக்குது. இவ்வளவு நேரம் நம்ம மனுஷன் தானே எங்களுக்குள்ள நிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நிக்கிறது மனுஷனே கிடையாது, அது ஒரு ஆன்மா, கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கரிய உருவம் அப்படின்றது அப்பதாங்க இவருக்கு தெரிய வந்திருக்குது. இது எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இவரோட கையில ஆல்ரெடி மொபைல் வச்சிருக்காரு இல்லையா, கீழே உருண்டு உழுகும் பொழுது இவருடைய மொபைலை வந்து நல்லா வலுக்கட்டாயமாக பிடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுதே அந்த லைட் வெளிச்சத்துல டக்கு நிமிந்து பார்த்துருக்காருங்க. அப்பதான் அந்த கரிய உருவம் இவருடைய கண்கள் முன்னாடி தோண்டி இருக்குது. இதை பார்த்த உடனே ஆணு கத்திக்கிட்டு மிரண்டபடி கீழே இருக்கக்கூடிய இவருடைய நண்பர்கள் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள போய் எழுப்பியிருக்கிறாருங்க. எழுப்பின உடனே இப்படி தாண்டா நடந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க அந்த விஷயத்தை போல சொல்லிக்கிறாங்க. சொன்ன உடனே கூகுள் பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நீ சொல்றது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. இரவு நேரத்தில் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ சொல்ற எதுவுமே எங்களால் ஏற்றுக்க முடியாது. ஒழுங்கா படுத்து தூங்குடா. இந்த நேரத்தில் ஏன்டா அப்படி உன் ஆள்கிட்ட ஃபோன் பேசிட்டு எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க ஆளாளுக்கு சத்தம் போட்டுருக்காங்க. நான் எவ்வளோ சொல்லி நீங்கள் நம்ப மாட்டீங்களா, அந்த கரிய உருவத்தை நான் பார்த்தேன். மொத்தம் ஒரு உருவம் கிடையாது, 2 உருவம் இருக்குது. நான் கீழே விழுகும் பொழுது என் பக்கத்திலே காலடியிலேயே ஒரு கருன்னு இருக்கக்கூடிய ஒரு பெரிய உருவம் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த படிக்கட்டு கீழே இருந்தே அந்த மேல் மாடி மொட்டை மாடி இல்லையா, அங்கே பார்க்கும்பொழுது ஒரு சின்ன பொண்ணு நிற்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. இதை பார்த்துட்டு தாண்டா எனக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு. தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்கடா, இங்க ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சந்துரு சொல்லிக்கிறாரு. இதை கேட்டுமே அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் யாருமே நம்புற மாதிரியே இல்லைங்க, அது தயாராகவும் இல்லை. நீ சொல்றதை எங்களால் நம்ப முடியாது, படுத்து தூங்கு, எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரியே இந்த சந்துரு விடிய தூக்கம் இல்லாமல் தாங்க இருந்திருக்கிறாரு, முழிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பேக் எடுத்துக்கிட்டு அவரோட துணிமணிகள் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு, நான் இந்த வேலையே வேணாண்டு போகிறேன். நான் இத்தனை நாள் வேலை பார்த்தேன் இல்லையா, அதுக்கான சம்பளத்தை மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு இந்த வேலையே தேவையில்லை. நான் சொல்கிற எதுவுமே நீங்கள் நம்பறதுக்கு தயாராக இல்லைல்ல, நான் அதனால் இந்த வேலையை விட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. மீதம் இருக்கக்கூடிய நண்பர்கள் எவ்வளவோ சொல்லியுமே வலுக்கட்டாயப்படுத்தியுமே இவர் கேட்குற மாதிரி தெரியல. நான் கட்டாயமாக போவே ஆவேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் அந்த இடத்த விட்டு தாண்டி கிளம்பி அவருடைய கிராமத்துக்கே போயிருக்கிறாருங்க. இப்படி இந்த சந்துரு போனதுக்கு பிறகு இந்த கூகுள் என்ன பண்ணுறேன்னு தெரியாம தாங்க முழு பிதுங்கி நின்று இருந்திருக்கிறாரு. ஏற்கனவே 3 நாள் கடந்துருச்சு, இன்னும் ஒரு 4 நாள் பார்த்தா நம்மளுடைய வேலையே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும்லடா, அதுக்குள்ளே ஏன்டா அப்படி அவசரப்பட்டு போகிறான். அவன் ஆள்கிட்ட பேசணும், அவன் ஆளை பார்க்காம அவனால் இருக்க முடியல, அதான் உண்மை. அதுக்காக பேய் பிசாச்சு நம்மக்கிட்ட கதை இழந்துட்டு இருக்கிறான். இதை யாருமே நம்பாதீங்க, நீங்கள் இருங்க, நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. இப்படி இந்த சந்துரு அவருடைய ஊருக்கே போன அன்றைய நாள் வந்து 4வது நாள் தாங்க இவங்களுடைய வேலையில் ஜாயின் பண்ணியே. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 3 நாள் தானே இருக்குது, நம்ம பல்ல கடிச்சிட்டு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஏற்கனவே இந்த பாலா அப்படின்றவர் வந்து அவருடைய உடம்பு மேலே அந்த ஒரு பொண்ணு வந்து எச்சில் துப்புச்சு இல்லையா, அந்த விஷயத்தை அவரால் மறக்க முடியலங்க. அது யாபத்தில் வந்துகிட்டே இருந்திருக்குது. எதுக்காக அப்படி சொல்கிறான், அந்த பொண்ணு வந்து உண்மையிலேயே பொண்ணு தானா, இல்லை இந்த வீட்டில் வேறு எதுவும் தப்பாக இருக்குதா, அவன் வந்து உண்மைதான் சொல்லிட்டு போனானா அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி இருந்திருக்கிறாரு. இதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்றது தெரியாமல் தாங்க யோசிச்சபடியே இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அன்றைய பொழுது எல்லாமே வேலையை முடிச்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய 3 நண்பர்களும் சரக்கு வாங்கி அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு படுக்க தயாராகிறாங்க. அப்படி எல்லாரும் படுத்ததுக்கு பிறகு இந்த பாலாவுக்கு மட்டும் தூக்கமே வரலங்க. இந்த பாலாவை பொறுத்த வரைக்கும் மீதம் இருக்கக்கூடிய இந்த 3 நண்பர்களில் ஊருக்கு போனார் இல்லையா சந்துரு, அவர் தாங்க நெருங்கிய நண்பரே. நெருங்கிய நண்பனே ஊரை விட்டு போயிட்டானே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு தூக்கமும் வரல. அந்த சமயத்தில் திடீர்னு இவருடைய காதுகளில் வந்து சலங்க சத்தம் தாங்க கேட்டுக்குது. அதாவது ஒரு கொலுசு போட்டுட்டு யாரும் நடக்கிற மாதிரி தான் சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சத்தம் யாருக்காவது கேட்குதா அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய படுத்து கிடக்கக்கூடிய அந்த நண்பர்களை பார்த்துக்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த 2 நண்பர்களும் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சத்தம் எங்கேருந்து வருது, இதை வந்து நம்ம கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய வீட்டோட வாசலை திறந்துட்டு வெளியே போய் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது அந்த மாடி படிக்கட்டுகள் தாங்க இவருக்கு வந்து ஞாபகமே வந்திருக்குது. தன்னுடைய நண்பன் சொன்னான் இல்லையா, அதே மாதிரி இந்த வீட்டோட உரிமையாளர்கள் சொன்னாங்க இல்லையா, 2வது ஃப்ளோரில் வந்து ஒரு குடும்பத்தினர் குடியிருக்காங்க அப்படின்றது உண்மையிலேயே குடியிருக்கிறாங்களா அல்லது யாருமே இல்லையா அப்படின்றத உறுதிப்படுத்துறதுக்காக இவருமே மாடி வழியாக ஏறி போகிறாருங்க இந்த பாலான்றவருமே. அப்படி அந்த 2வது ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கிட்டே நெருங்கி போயிட்டாரு. நெருங்கி போனதுக்கு பிறகு அந்த வீட்டை வந்து பார்க்குறாருங்க, நல்லா குத்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது தாங்க இவருக்கு ஒரு காட்சி தென்பட்டுருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்கு வெளியே பூட்டெல்லாம் போடலைங்க, தாப்பால் மட்டும் போட்டிருக்குது. வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் வீட்டுக்கு வெளியே தாப்பால் போட்டிருக்குது, பூட்டும் போடலை. வெளியே தாப்பால் போட்டு யார் எங்கே போயிருப்பா அப்படின்ற மாதிரி, ஒருவேளை மொட்டை மாடியில் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தாங்க மொட்டை மாடிக்கு போய் பார்க்குறாரு. அப்படி போய் பார்க்கும்பொழுது மொட்டை மாடியிலையும் யாருமே காணோம். யாருமே இல்லை அப்படின்னா அந்த வீட்டில் யார் இருப்பா அப்படின்ற மாதிரி மறுபடியும் அந்த வீட்டுக்கிட்டே வந்திருக்கிறாருங்க. கதவு திறந்து உள்ளே போய் பார்ப்போமா அல்லது வேணாமா, இந்த விஷயம் தெரிஞ்சால் இந்த வீட்டோட உரிமையாளர் நம்மளை திட்டுவாரா அப்படின்ற மாதிரி தாங்க ஏகப்பட்ட யோசனைகள் இருந்திருக்காரு. எது நடந்தாலும் பரவாயில்ல, இந்த வீட்டை திறந்து நம்ம உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தாப்பாலை திறந்துருக்கிறாரு. திறந்த அடுத்த நிமிஷமே அந்த வீட்டுக்குள்ளே காலை வச்ச செகண்டே இவருக்கு பேரெதிச்சு காத்திருந்துருக்குது.
என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள யாருமே காணாங்க, கருகுமுன்னு இருட்டா இருந்திருக்குது. ஒருவேளை லைட் வெளிச்சம் இல்லாதனால யார் இருக்கிறது வந்து இல்லாத மாதிரி காட்டுதோ அப்படின்ற மாதிரி தாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சுவிட்சை பூரா ஆன் பண்ணிக்கிறாரு. அப்படி சுவிட்சை ஆன் பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய டியூப் லைட்லாம் ஆல்ரெடி பிளிங்க் ஆகி தாங்க எரியாமல் இருந்திருக்குது. ஒரே ஒரு ஜீரோ வால்ஸ் மட்டும் தான் எரிஞ்சிருக்குது. அந்த ஜீரோ வால்ஸ் வெளிச்சத்தில் அந்த வீடை சுற்றி பார்க்கும்பொழுது இவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஜாமான் கூட கிடையாதுங்க, ஒரு யாருமே குடியிருக்கவே இல்லைங்க. யாருமே இல்லாத வீட்டில் எப்படி ஆட்கள் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த வீட்டோட உரிமையாளர் சொல்லிட்டு போனாரு. நம்ம எப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மேலே ஒரு பொண்ணு வந்து எச்சிலை துப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணு யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த வீட்டை சுற்றி பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கிட்ட நெருங்கி போயிருப்பாரு. அப்படி கிச்சன் கிட்ட நெருங்கின உடனே மறுபடியும் இவருக்கு பேரதிர்ச்சி. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த ஜீரோ வால்ஸ் வெளிச்சத்தில் அந்த கிச்சன் இவருடைய கண்களுக்கு பயங்கரமாக தெரிஞ்சுக்குதுங்க. ஏதோ சுவர்கள்லாம் வெடிச்சு போன மாதிரி ஒரு கருப்படிச்சா எப்படி இருந்திருக்கும் அந்த மாதிரி தாங்க இருட்டு அடிச்ச மாதிரி கிடந்திருக்குது. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று நடந்திருக்குது, இது நமக்கு தெரியாமல் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்துட்டோமோ அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியில் திட்டுன்னு ஓடி வந்திருக்காருங்க கீழே இருக்கக்கூடிய நண்பர்களை எழுப்பதுக்காக. அப்படி அந்த அவசரத்தில் ஓடி வந்த காரணத்தினால அந்த வீடு வந்து ஆல்ரெடி தாப்பா போட்டுருச்சு இல்லையா, அந்த தாப்பால கூட மாட்டாம கதவை ஓப்பன் பண்ணி தாங்க கீழே வந்திருக்கிறாரு. வந்த உடனே உங்களுடைய நண்பர்கள் மீதம் இருக்கக்கூடிய 2 பேருமே எழுப்பி விஷயத்த சொல்றாருங்க. ஏற்கனவே சந்துரு போட்டு பாடா படுத்திட்டான், இப்போ நீ என்னடா என்னென்னமோ உளறிட்டு இருக்க, அந்த வீட்டில் ஆள் இருக்காங்கன்னு அந்த வீட்டோட உரிமையாளர் சொன்னாரு, அது எப்படா இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாங்க. நீ ஏறி வாங்க, வந்து பார்த்தா தான் உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 2 நண்பர்களை கூப்பிட்டுக்கிட்டு அதே மொட்டை மாடிக்கு போறாங்க. அப்படி செகண்ட் ஃப்ளோருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வீட்டுக்கிட்ட நெருங்கின உடனே மறுபடியும் இந்த பாலாவுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னா ஏற்கனவே அந்த ஓடின அவசரத்தில் அந்த வீட்டோட கதவை வந்து மூடாம தானே வந்திருந்தாரு. ஆனால் முதலாக இவர் பார்க்கும்பொழுது அந்த வீட்டுக்கு வெளியே தாப்பல் போட்டுருச்சு இல்லையா, அதே மாதிரி தாங்க இவருக்கு காட்சி தென்பட்டு இருக்குது. இப்போதானே இந்த வீட்டை வந்து திறந்துட்டு உங்ககிட்ட அவசரமாக சொல்றதுக்காக ஓடி வந்தேன், அதுக்குள்ள இந்த வீட்டை யார் வெளியே போட்டு தாப்பா போட்டிருப்பா அப்படின்னு மாதிரி தாங்க மிரண்டபடி பார்த்துருக்காரு. நீ தூக்க கலைச்சியில் ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்க, தள்ளிக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டோட தாப்பாலை திறந்துட்டு இந்த கூகுள் மற்றும் அந்த தினேஷ் டக்குன்னு உள்ள நுழைஞ்சிருக்காங்க. நுழைஞ்சு அவங்களுக்குமே ஈரக்குடியும் நடிக்க போயிடுச்சு. ஏற்கனவே இந்த பாலா பார்த்தார் இல்லையா அந்த வீட்டுக்குள்ள, அதே மாதிரி தாங்க அந்த வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. என்னடா அதே வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இல்லை, வெறிச்சோடி கிடக்குது. அப்புறம் ஏன் ஹவுஸ் ஓனர் இந்த மாதிரி வீட்டில் ஆள் குடியிருக்கிறாங்க, அவங்க யாரையும் தொந்தரவு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு, ஒன்றும் புரியலையடா அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சிருக்காங்க. சரி இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நினைச்சு நம்ம வந்து குழம்பிக்க வேணாம், நம்ம காலையில பார்த்துக்குவோம் வாங்கும் போது அப்படின்ற மாதிரி தாங்க கீழே கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. அப்படி கீழே வந்ததுல இருந்து இந்த பாலா ஊன்னு அழுதுட்டே இருந்திருக்கிறாரு. எதுக்குடா இப்படி தேவையில்லாம அழுதுட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லை ஏற்கனவே சந்தர் சொன்னா நம்ம தான் நம்பல, இப்பொழுது அந்த வீட்டை வந்து காலியா இருக்குது இல்லையா, அப்போ கொலுசு சத்தம் எனக்கு கிடைச்சி, அந்த கொலுசு சத்தம் யாரா இருக்கும், அவன் பார்த்தேன்னு சொன்ன உருவம் யாரா இருக்கும், எனக்கு என்னமோ இந்த வேலையில் இருக்கிறது சரியா படலை, நாளைக்கே நம்ம வந்து கிளம்பி போயிருவோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சி அழுதுருக்கிறாரு. என்னடா பேசிட்டு இருக்கிற, ஏற்கனவே 4 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னையோட 5வது நாள், இதுக்கப்புறம் நம்ம வேலையை முடிக்காம போனோம் அப்படின்னா நமக்கு உரிய சம்பளத்தை வந்து வாங்க முடியாது, பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும், கொஞ்சம் பொறுமையா பல்ல கடிச்சிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாருங்க இந்த கோகுல். இப்படி கோகுல் தொடர்ந்து சொன்னதுக்கு பிறகு தாங்க ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க இந்த பாலாவுக்கு புரிய வந்திருக்குது. இத்தனை நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு அந்த சம்பளத்தை நமக்கு வந்து நேரடியாக நம்ம வாங்காமல் போயிட்டோம் அப்படின்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், அதனால இதுக்கு சம்மதிப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சு சொல்லியிருக்கிறாருங்க. அதே மாதிரியே நான் இதுக்கு சம்மதிச்ச மாதிரியே இந்த கான்ட்ராக்ட் வேலையை பிடிச்சி கொடுத்தாரு இல்லையா நம்ம கிராமத்துல இருந்து, அவருக்கு கால் பண்ணி இந்த வீட்டில் ஆல்ரெடி ஆள் இருக்காங்கன்னு இந்த வீட்டோட உரிமையாளர் சொன்னாரு, அந்த விஷயத்தை மட்டும் நீ உறுதிப்படுத்திக்கோ அப்படின்ற மாதிரி தாங்க கேட்டுக்கிறாரு. உடனே கோகுல் சர்ரா அப்படின்ற சொல்லிக்கிட்டு அந்த கான்ட்ராக்டுக்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணதுக்கு பிறகு நடந்த விஷயத்த கூட சொல்லிட்டு அந்த வீட்டோட உரிமையாளர் ஏற்கனவே வீட்டு மாடியில் ஒருத்தவங்க குடியிருக்காங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த விஷயத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சாகணும், நீங்கள் கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இந்த கான்ட்ராக்டருமே அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து திரும்ப கால் பண்ணுறாருங்க. கால் பண்ணால் அந்த நபர் எடுக்கவே இல்லை. ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாடா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், நீங்கள் இன்னும் ஒரு 2 நாட்கள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இருங்க, அவ்வளோதான்டா வேலையை முடிச்சு நீங்கள் கிளம்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிங்கண்ணா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோனை வச்சுட்டு இவங்க மறுபடியும் வேலையில் ஈடுபடுறாங்க. அப்படி அன்றைய பகல் பொழுது எல்லா வேலையுமே முடிச்சுட்டு அன்றைய மாலை தோராயமாக ஒரு 5 மணிக்கெல்லாம் இந்த 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டை விட்டுட்டு கொஞ்சம் சிட்டி பகுதியில் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வெளியே வராங்க. அப்படி வெளியே வந்துட்டு லேக் ஏரியா, பிரையண்ட் பூங்கா அப்படின்ற மாதிரி சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா சுற்றுலா பிளேஸையுமே சுற்றி பார்த்துட்டு இரவு தோராயமாக ஒரு 8 மணிக்கு நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் பொழுது மறுபடியும் நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பயமா இருக்குமே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க இந்த பாலா கேட்டுக்கிறாரு. ஒன்னும் கவலைப்படாத, இன்னைக்கு நம்ம விடிய சரக்கு அடிச்சுட்டே இருந்தோம்னா என்ன நடந்துற போகுது, எதுக்குமே பயப்பட தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க ஆளாளுக்கு ஒரு கோட்டரை வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைடிஸுமே வாங்கிக்கிட்டு அந்த ஜீப் காரருக்கு வந்து கால் பண்ணி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜீப் ஓட்டக்கூடிய நபர் இந்த 3 நண்பர்களையுமே ஏற்றிக்கிட்டு அந்த பழைய வீட்டிலே போய் விட்டுக்கிறாங்க. அப்படி இந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு அந்த சரக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம விடிய தூங்கவே கூடாது, இதை அடிச்சுக்கிட்டு
என்ஜாய் பண்ணுவோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திலேயே அந்த போதை தலைக்கேறிய காரணத்தினால ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காமலேயே அப்படியே அவங்களுக்கு தானாக தூக்கம் வந்திருக்குதுங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்பொழுது அன்றைய நள்ளிரவு தோராயமாக ஒரு 2:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் யாரோ ஒருத்தர் வந்து பயங்கரமாக கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது, மூச்சு திணறல் ஏற்படுற மாதிரி கேட்குது. டக்குன்னு இந்த கோகுல் அப்படின்றவரும் முழிச்சு பார்க்குறாரு. அப்படி முழிச்சு பார்க்கும்பொழுது இவருடைய வாழ்க்கையில கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பக்கத்திலே படுத்துக்கிடக்கூடிய பாலா இருக்கார் இல்லையா, அவருக்கு மேலேயே இவருடைய இன்னொரு நண்பர் தினேஷ் வந்து நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு பிடிச்சி கழுத்து நடிச்சிட்டு இருக்காருங்க. தன்னுடைய நண்பனை கொல்ல பார்க்குறானே அப்படின்ற மாதிரி தாங்க பார்த்து மிரண்டு போயிட்டாரு. இது எப்படி தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இரவு நேரத்தில் பேய் ஏதாவது வந்துருமா அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு அந்த ரூமில் வந்து லைட்டை போட்டபடி தாங்க தூக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தாங்க வெளிச்சத்தில் என்ன நடக்குதுன்றதே தெரிஞ்சிருக்குது. உடனே பக்கத்தில் நெருங்கி போய் இந்த தினேஷை தடுத்து கீழே தள்ளி விட்டுருக்காருங்க. தள்ளி விட்டதுக்கு பிறகு தாங்க இந்த தினேஷை இயல்பாக மாறிட்டுறாருங்க. அடுத்த செகண்டே இந்த பாலா ஊன்னு அழுதுருக்காரு. கொஞ்சம் விட்டுருந்தா என்னை கொண்டே போட்டிருப்பான்டா, எதுக்குடா அப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் இந்த தினேஷை கேட்டால் நான் ஏன் இப்படி பண்ணேன், என்ன நடந்துச்சு அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இப்படி இந்த 3 பேருமே எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது யாரோ ஒரு பெண்மணி ஓன் அழுகிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டிருக்குது. இந்த சத்தம் எங்கேருந்து கேட்குது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த ரூமை சுற்றி பார்க்குறாங்க. ஒருவேளை மேலே இருக்கக்கூடிய அந்த மாடியில் தான் அந்த சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி தாங்க அந்த 3 பேரும் மறுபடியும் அந்த செகண்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கிட்டே நெருங்கி போகிறாங்க. அப்படி போனது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு இந்த பாலா உள்ளே வரவே மாட்டேன் அப்படின்றாரு. நீ உள்ளே வரலைன்னா பரவாயில்ல, நாங்கள் உள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வரோம்டா அப்படின்ற மாதிரி தாங்க இந்த தினேஷை இந்த கோகுல் கூப்பிட்றாங்க. ஆனாலுமே தினேஷுமே வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் யார் வரலைனாலும் பரவாயில்ல, இந்த சத்தம் இங்கேருந்து தான் கேட்குது, நான் உள்ளே போய் எட்டி பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி தான் இந்த கோகுல் உள்ளுக்குள்ளே போயிருக்கிறாரு. போன அடுத்த நிமிஷமே சாக்கடிச்சு தூக்கி எரிஞ்ச மாதிரி தாங்க அந்த வீட்டை விட்டு டக்குன்னு வெளியே வந்து விழுந்திருக்கிறாரு. என்னாச்சுடா, எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்பொழுது உள்ளுக்குள்ளே 2 உருவம் நிற்கிதுடா, அந்த உருவத்தை பார்த்துட்டு தானே எனக்கு கொலையே நடுங்கி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்காகத்தானே அந்த வீட்டுக்குள்ளே போக வேணாம்னு சொன்னோம், தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க, வா நம்ம கீழே இறங்கி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த 3 பேரும் கீழே இறங்கி வந்துருக்காங்க. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது, நாளை காலையிலேயே நம்ம வேலையை அப்படி பாதிலேயே விட்டுட்டு நம்ம ஓடி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த கூகுளுமே சரிடா அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு வந்துருக்கிறாரு. மறுநாள் காலையில் விளைஞ்சதுக்கு பிறகு இந்த கூகுள் அப்படியே பேச்சை மாற்றி பேசுகிறாருங்க. இல்லைடா, நம்ம இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வேலை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா 1 வார காலகட்டம் வேலை பார்த்ததுக்கான கூலி நம்ம கையில் கிடச்சிரும், முடிச்சது மாதிரி ஆயிரும்டா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், இன்னைக்கு நைட்டு கூட இங்கே நம்ம தூங்கவே வேணாம் உங்களுக்காக அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. ஆனால் இந்த 2 நண்பர்களும் இதுக்கு ஒத்துக்கவே கிடையாது. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இதே விஷயத்தையே தொடர்ந்து பேச இந்த 3 நண்பர்களுக்கு இடையில பயங்கரமான சண்டையே வந்திருக்குதுங்க. அதன் பிறகு தாங்க நம்ம சம்பளம் போயிடும், எல்லாத்துக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சதுக்கு பிறகு தாங்க இந்த மீதம் இருக்கக்கூடிய 2 நண்பர்களுமே இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி அன்றைய காலை பொழுது எல்லா வேலையுமே முடிச்சுட்டு இவங்க அந்த ரூமை விட்டு வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி தாங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. வெளியே வந்தவங்க கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்குள்ளேயே படுத்து தூங்கும் அப்படின்ற மாதிரி தாங்க உட்காந்துருக்காங்க. ஆனால் குளிர் தாங்க முடியல, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால நம்ம மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகணும்டா அப்படின்ற மாதிரி தாங்க மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருக்காங்க. அப்படி வீட்டுக்குள்ளே போன கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே இவங்க தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தூங்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இந்த 3 பேருக்குமே ஒரே சேர ஒரே மாதிரியே கனவு வந்துருக்குதுங்க. அது என்ன கனவுன்னு பார்த்தீங்கன்னா, இதே வீடு பகல் நேரத்தில் இருந்திருக்குதுங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஆட்கள் யாருமே இல்லை. ஆனால் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் வந்து ஒரு 30 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியும் ஒரு 15-16 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையும் இருந்திருக்காங்க. அவங்க இருவரும் அவங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுதே அம்மா மக அவங்க 2 பேரும் வந்து செல்லமாக சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு என்ன நினச்சின்னு தெரியலங்க, அவங்களுடைய பொண்ணு இருக்காங்க இல்லையா, கேஸ் ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்காக கேஸ் அடுப்புக்கிட்ட நெருங்கி போயிருக்காங்க. அந்த நேரத்தில் கேஸில் இருக்கக்கூடிய அந்த வால்வு வந்து பிடிங்கிருக்கும் போலங்க, அது வந்து கவனிக்கிற போல டக்குன்னு ஃபயர் ஆகி அந்த இருவருமே அதே வீட்டிலேயே வெடிச்சு சிதறி இருக்கிறாங்க. இப்படி வெடிக்கக்கூடிய சத்தம் நேச்சுரலாக இருந்த காரணத்தினால இந்த 3 பேருமே மிரண்டபடி தூக்கத்துலேருந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காராங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. என்னாச்சுரா, ஏன்டா அப்படி எந்திரிச்சு உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி கோகுல் வந்து இந்த தினேஷ் கிட்ட கேட்குறாரு. ஒன்றும் இல்லடா, பயங்கரமான கனவு வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாலா என்ன சொல்கிறாருன்னா, அது என்ன கனவு நான் சொல்லட்டா, கேஸ் வெடிக்கிற மாதிரி தானே கனவு வந்துச்சு, அதில் 2 பேர் செத்து போயிட்டாங்க, கரெக்டு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே மீதம் இருக்கக்கூடிய 2 பேருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. எப்படி நம்ம 3 பேருக்குமே ஒரே மாடி ஒரே சேர இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி கனவு வந்திருக்குது, இந்த வீட்டில் இதுதான் நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுக்கு ஒரு புரிதலே வந்திருக்குது. ஆமாடா, அவங்களுடைய ஆண்மக்கள் தான் இந்த வீட்டில் இருக்குது போல, நம்ம நண்பன் சொன்ன எல்லா விஷயமே உண்மைதான், அவன் வந்து இந்த வீட்டை விட்டுட்டு வேலையே வேணாம்னு ஓடி போன மாதிரி நம்மளும் கிளம்பி போயிருக்கணும், தெரியாதனமாக வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு அழுதுருக்காங்க. அதன் பிறகு இந்த 3 நண்பர்களும் இனிமேல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த வீட்டை விட்டு கேட்டை தாண்டி வெளியே வந்திருக்கிறாங்க. விடிய அந்த 3 பேரும் தூங்காமல் அங்கேயே தாங்க குளிரில் நடுங்கினபடி வந்திருக்காங்க.
மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு கான்ட்ராக்டருக்கு ஃபோன் பண்ணி கெட்ட வார்த்தைகள் திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க இந்த கூகுள் அப்படின்றவர். ஏற்கனவே நான் சொன்னேன், மறுபடியும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து நீ கால் பண்ணி நடந்த விஷயத்தை நீ சொல்லியிருக்க வேண்டியதானே, எதையுமே சொல்லாம விட்டுவிட்டு ஒரு பேய் வீட்டில் வந்து எங்களை வந்து மாட்டி விட்டல, ஒழுங்கு மரியாதை எங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கே வந்து நீ கிளம்பி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ரொம்ப திட்டாதீங்க தம்பி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். அந்த ஹவுஸ் ஓனருக்கு வந்து நான் கால் பண்ணி ஆல்ரெடி பேசிட்டேன், நடந்த விஷயத்தெல்லாம் அவருமே சொல்லிட்டாரு. இதை நான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க, வேலை முடியாதுன்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கிறீங்க, அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் உங்களுக்கு வந்து ஆகணும்ல, அதனால தான் மறைச்சிட்டேன். நான் உடனேலாம் வர முடியாது, கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரத்தில் நான் இங்கே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மணி நேரத்திலேயே இந்த கான்ட்ராக்டர் இந்த கொடைக்கானல் இருக்கக்கூடிய நாயுடுபுரத்துக்கு வந்து சேர்றாருங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு இந்த 3 நண்பர்கள் வெளியே உட்காந்துக்கக்கூடிய காட்சியை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாரு. விடிய வெளியே தான் உட்காந்துருந்தோம், குளிரில் நடுனபடியே, இப்போ வரையும் நாங்கள் வீட்டுக்குள்ளேயே நுழையலை அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாங்க. சரிப்பா கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஹவுஸ் ஓனரே வந்துடுன்னு இருக்கிறாரு, அவர்கிட்டே பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரியே 1/2 மணி நேரத்திலேயே அந்த ஹவுஸ் ஓனருமே இந்த வீட்டுக்கே நேரடியாக வந்திருக்கிறாரு. வந்ததுக்கு பிறகு இந்த கூகுள் மீதம் இருக்கக்கூடிய 2 நண்பர்களும் கண்டமணிக்க திட்டாங்க. ஏங்க பேய் வீட்டுக்கு போய் எங்களை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, இந்த வீட்டில் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. அந்த பெண்மணி ஒரு குழந்தைய வந்து இந்த வீட்டில் வந்து கேஸ் வெடிச்சு இறந்து போனது உண்மைதான். அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும். ஆனாலுமே அவங்களுடைய ஆன்மாக்கள் இதே வீட்டில் தான் இருக்குது. அதனால தான் கீழே இருக்கக்கூடிய நாங்கள் எங்களால் இருக்க முடியல அப்படின்றக்காக இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கே குடி போனோம். இப்பொழுது நாங்கள் இந்த வீட்டுக்கே வர முடியலை அப்படின்றக்காக அந்த வீடு வந்து ரொம்ப பராமரிப்பே இல்லாமல் ஒரு மாடியை பால் அடைஞ்சு போய் இருக்குது. இது எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு அதன் பிறகு கணபதி ஹோமம் நடத்திட்டு இந்த வீடை வந்து வேற ஆட்கள் யாருக்காவது ஒத்திக்கி கொடுக்கலாம், வாடகை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நினச்சோம். அதுக்காக தான் சுத்தம் பண்ணுறதுக்கு உங்களை கூப்பிட்டோம், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க கெஞ்சி இருக்கிறாருங்க. அதன் பிறகு அந்த கான்ட்ராக்டர்கிட்டயுமே எந்த ஒரு வார்த்தையுமே பேசாமல் இவங்களுக்கு உண்டான சம்பளத்தை வாங்கிக்கிட்டு விறுவிறுன்னு இந்த 3 நண்பர்களும் பஸ்ஸு பிடிச்சே இவங்களுடைய சொந்த ஊரான பரமக்குடிக்கே வந்திருக்கிறாங்க. அப்படி வந்ததுக்கு பிறகு எந்த நேரம் கூட வெயிட் பண்ணலங்க, உடனே இவருடைய நண்பர் இல்லையா சந்துரு, அவர் தானே முதல்ல பயந்து ஓடி போனவர், அவர்கிட்டயே போயிட்டு அவருக்கு உண்டான குறைஞ்ச சம்பளத்தை கொடுத்துட்டு நடந்த விஷயத்த போல சொல்லிக்கிறாங்க. சம்பளம் இத்தனை நாள் இங்கே இருந்துக்கிறீங்களே, இதில் யாருக்காவது உயிர் போயிருச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சந்துருமே திட்டுறாரு. ஒரு கட்டத்துக்கு பிறகு தாங்க இந்த மீதம் இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமே புரிஞ்சிருக்குது, தேவையில்லாமல் காசுக்காக நம்ம வெயிட் பண்ணி எங்கே இருந்தோம், ஒருவேளை யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி இருந்திருக்காங்க. ஆனால் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த வேலையை தேவையில்ல, காசும் தேவையில்ல, நம்ம ஓடி வந்துடணும் அப்படின்ற மாதிரி தாங்க முடிவெடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டத்துக்கு பிறகு தாங்க அந்த கான்ட்ராக்டர் கிட்டே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு என்னப்பா தெரியும், எந்த விஷயமும் தெரியாது, கடைசி நேரத்தில் தான் அந்த ஹவுஸ் ஓனர் என்கிட்ட சொன்னான், அதனால தான் உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் பயந்துருவீங்க, அவங்க சம்பளம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லாமல் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தாங்க அவர் மன்னிப்பு கேட்டுருக்கிறாருங்க. அதே மாதிரி இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டங்களாகவே இரவு நேரத்தில் இவங்களுக்கு பயங்கரமான வேற விதமாக கெட்ட கனவாக வந்துட்டு இருந்திருக்குது. அதன் பிறகு இந்த 3 நண்பர்கள் உட்பட இந்த சந்துரு இருக்கார் இல்லையா, இந்த 4 நண்பர்களும் சேர்ந்து பக்கத்து கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த கெட்ட கனவுகள், அமானுஷ்யமான அந்த தத்துருவமான அந்த உருவங்கள் இவங்களுடைய கண்களே தட்டுப்படாமல் எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2013 காலகட்டத்தில் எனக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை உங்களுக்கு மின்னஞ்சலாக ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய கூகுளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்ற தரமான த்ரில்லிங்கான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.